நடிகை ராதிகா, நடிகை குஷ்பு அவர்களுடைய மகள்கள் தொடர்ந்து ஆன்லைன்ல ட்ரால் பண்றத பார்த்துட்டு, அவங்க ரொம்பவே காட்டமா, ரொம்பவே கோவமா ஒரு ரிப்ளைய பண்ணியிருக்கிறாங்க. நடிகை குஷ்புவோடைய மகளுடைய திருமணம் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சது. அந்த திருமணத்தோடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா ஷேர் ஆச்சு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அனந்திதா சுந்தர் அவர்களும், அவந்திகா சுந்தர் அவர்களும் சோசியல் மீடியால பலராலும் பாடி ஷேமிங்க்கு உள்ளானாங்க. அதுலயும் குஷ்புவோடைய இளைய மகளான அனந்திதா சுந்தரை பார்த்து, நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க அப்படின்னு பலரும் அவங்கள கேலி செஞ்சாங்க. இப்போ இந்த ட்ரோலுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி நடிகை ராதிகா சரத்குமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் தன்னோட எக்ஸ் பேஜ்லயும் அவங்க ஒரு பதிவை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல குஷ்புவோடைய மகள் கல்யாணத்தை அன்னைக்கு எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி கீழே கேப்ஷன்ல, நான் இதை ரொம்பவே கோவத்தோட நான் அதை சொல்ல விரும்புறேன். வெறும் லைக்ஸ்க்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு செஞ்ச ஒரு கேவலமான கோழைத்தனமான வேலை இது. அவரோட பேரை நான் இங்கே சொல்ல விரும்பல. ஆனா இதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தா ஒரு அம்மாவா, ஒரு தோழியா, இந்த சமூகத்துல இருக்கிற ஒருத்தரா எனக்கு நானே துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். பேச்சுரிமைங்கிறது மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. விமர்சனம் பண்றது வேற, கொடூரமா நடந்துக்கிறது வேற, காமெடிங்கிறது வேற, ஒருத்தரை அவமானப்படுத்துறது வேற. ஒரு பப்ளிக் ஃபிகரோட பொண்ணுங்களை உருவ கேலி பண்றது காமெடி கிடையாது, அது கோழைத்தனம். அழகுங்கிறது ஒரு சாதனையும் கிடையாது, அது ஒரு குறையும் கிடையாது. ஒருத்தரோட குணம் தான் முக்கியம். யாரோடையோ பொண்ணுங்கிறதுக்காக அவங்கள கிண்டல் பண்றதுக்கு பேரு ரோஸ்டிங் கிடையாது. இதெல்லாம் இதோட முடியணும். வியூஸ்க்காகவும் வைரல் ஆகணுங்கிறதுக்காகவும் நம்மளோட மனிதாபிமானத்தை அடமானம் வைக்க கூடாது. நான் குஷ்புவுக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட்டா நிக்கிறேன். எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல யார் இந்த மாதிரி கேவலமா வேலை பண்ணியிருந்தாலும் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பெண்ணை நீங்க விமர்சிக்கலாம், அவங்களோட கருத்துக்களை எதிர்க்கலாம், ஆனா அவங்களோட குழந்தைகளை கேலி பண்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பெண்ணை நேருக்கு நேர் எதிர்க்க துணிவு இல்லாதவங்க தான் அவங்களோட குழந்தைகளை டார்கெட் பண்றாங்க. அதுக்கு பேர் விமர்சனமோ காமெடியோ கிடையாது. அது நம்ம சமூகத்தோட ஒழுக்கக்கேடு. நாகரிகங்கிறது பலவீனமானவங்களை காயப்படுத்துறது இல்ல, அவங்கள பாதுகாக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல நாம அமைதியா இருந்தா நாமளும் அதுக்கு துணை போற மாதிரி தான். ஒரு அம்மாவோட மனசை காயப்படுத்துறதுக்காக குழந்தைகளை யூஸ் பண்ற இந்த மென்டாலிட்டி ஒரு நல்ல சமூகத்துக்கே கேவலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னோட எக்ஸ்பேஜ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுரிமை இருக்குங்கிறதுக்காக மத்தவங்களை புள்ளி பண்ணவோ காயப்படுத்தவோ முடியாது. விமர்சனம் பண்றது வேற, கொடூரமா நடந்துக்கிறது வேற, காமெடிங்கிறது வேற, ஒருத்தரை அவமானப்படுத்துறதுன்றது வேற. ஒரு பப்ளிக் ஃபிகரோட பொண்ணுங்களை கிண்டல் பண்றது காமெடி கிடையாது, அது கோழைத்தனம். ஒருத்தரோட தோற்றம் அவங்களோட சாதனையும் கிடையாது, அது ஒண்ணும் அவங்களோட தோல்வியும் கிடையாது. ஒருத்தரோட குணம் தான் முக்கியம். நான் குஷ்புவுக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட்டா நிக்கிறேன். யார் எங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பெண்ணை நீங்க விமர்சிக்கலாம், ஆனா அவங்களோட குழந்தைகளை கேலி பண்றது எந்த விதத்திலயும் நாகரிகம் கிடையாது, அது நம்ம சமூகத்தோட ஒழுக்கக்கேடு அப்படின்ற மாதிரி மீண்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நடிகை ராதிகாவோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.